கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது என்ன பள்ளத்தாக்காம்? அழுகையின் பள்ளத்தாக்கு. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். இதையே நான் தியானித்து கொண்டிருந்தேன். The Valley of Tears போட்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை பாக்கா, பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த வார்த்தை வருது, பாக்கா. அந்த பாக்கா அப்படின்னா வீப் அப்படின்னு அர்த்தம். வீப்னா என்னது? புலம்பி அழுகிறது, புலம்பி அழுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இவைகள் தான் இருக்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு இந்த அனுபவம்? யாருக்கு இந்த அனுபவம் அப்படின்னு பார்த்தால் அதே 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கவனிங்க, யாருக்கு இந்த அனுபவம் அப்படின்னா ஆண்டவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு என்ன பள்ளத்தாக்கம்? கண்ணீரின் என்னங்க, களிப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம்னு சொல்ல பரவாயில்ல. இங்கு வேறு விதமான ஒரு அனுபவம். என்ன அனுபவம் என்றால் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. எப்பவுமே நம்ம சில போகிற பாதைகள் சிலது கொஞ்சம் கடினமான பாதைகள் தான் இருக்கும். நான் முடிவை இதன் பிறகு நான் சொல்லுகிறேன். முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எங்க போவாங்களாமா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நன்றாய் கவனிங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் அவங்க மூழ்கிட மாட்டாங்க. நன்றாய் கவனிக்கணும் வார்த்தைகளை. அழுகையின் பள்ளத்தாக்கில் அவங்க அப்படியே என்ன பண்ணிட மாட்டாங்க? மூழ்கி அழிந்து போய்விட மாட்டார்கள். அதை உருவ நடந்து. ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு நம்ம வாழ்க்கையில் வரும். அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? உருவ நடந்து. 91ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அனுபவம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். உருவ நடந்து. இதுல யாருமே இந்த பேசேஜ, இந்த பகுதி, இந்த பள்ளத்தாக்க கடந்து போவோமே ஒழிய இதுல மூழ்கி போக மாட்டோம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல நான் மடிந்தேன் அப்படின்னு சொல்றது சரித்திரம் இல்லை. அந்த வழியா வந்து உருவ நடந்து. அல்லேலூயா. ஆனா கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கண்ணீர், அதுக்கு பிறகுதான் ஒரு களிப்பு. அப்ப இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல போகும்பொழுது நீங்க ஒன்ன நினைச்சுக்கணும், இது எனக்கு அழிவல்ல, இனிதான் இதில் நான் உருவ நடந்து இதன் மூலமா இதன் மேல நான் நடந்து அப்புறம் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவேன். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உருவ நடந்து அது எதுவாய் மாறுகிறது? நீரூற்றாய் மாறுகிறது. கண்ணீர் இப்பொழுது நீரூற்றாய் மாறுகிறது. அப்புறம் அடுத்த வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. ஐயா என்னங்க யோசித்து பாருங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு எதை கொண்டு வருகிறது? பலத்தின் மேல் பலத்தை கொண்டு வருகிறது. பேசும்போதே உங்களுக்கு ஒரு பலம் உண்டாகும் நான் நம்புறேன். ஆமே. நம்ம நினைக்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்குன்னு அப்படியே நம்ம சோர்ந்து கிடந்துருவோம், அப்படியே படுத்துருவோம், மூழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணீர் தான் என் வாழ்க்கையில் என்னை பலத்தை கொண்டு வருகிறது. பலத்தின் மேல் பலன் அடைந்து, அப்புறம் கடைசி என்னது? சீயோனிலே தேவ சந்நிதிக்கு கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போ வாழ்க்கையில நமக்கு சில கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரும். வேதத்தில் இந்த பாதையில் போன ஒரு 2 உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அடிக்கடி தியானிக்கிற நம்முடைய தாவீது ஐயா. தாவீது அவர் கடந்து பாத இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லலாம். வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். பாருங்க, தாவீது யாருன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருக்கிறாரு. நல்ல அரசாட்சி செய்துட்டு இருக்கிறாரு. இந்த அதிகாரத்துல இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது யார் அப்படின்னா, சொந்த மகன் அப்சலோம். ரொம்ப அழகான பிள்ளை, தலையில நிறைய முடி, ரொம்ப அழகான பிள்ளை முடி. இவர் திடீர்னு ஒரு சூழ்ச்சி செய்தாரு. தகப்பனுக்கு விரோதமாய் மகன் ஒரு சூழ்ச்சி செய்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் எக்காலம் ஊத சொல்றான், அப்சலோம் ராஜாவானான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்சலோம் ராஜாவானான், திடீர்னு ராஜாவாயிட்டான்னு சொல்லி ஒரு 250 பேர் ஒரு 500 பேர் கூட்டிட்டாங்க. அவங்கள சிலருக்கு எதுக்கு கூடுறனே தெரியல. நம்ம ஊரில் சில ஊர்வலம் போகிறாங்க பார்த்தீங்களா? ஊர்வலத்துக்குலாம் போவாங்க. எதுக்கு போகிறீங்க? 500 ரூபா தராங்க, சோறு கொடுக்குறாங்க, நாங்கள் போகிறோம். லாரியில் கூப்பிட்டு போகிறாங்க, மெட்ராஸை சுற்றி ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடுறோம், காசுக்கு காசு, சாப்பாட்டுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அது பாமர மக்கள். அது எதுக்கு ஜெய போடுன்னு சொன்னாலும் ஜெயன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி போகிற மாதிரி இவனை அறியாமல் சிலர் போனாங்கன்னு தான் அந்த இடத்துல போட்டிருக்குது. ஆனால் இவன் சூழ்ச்சியோடு செய்கிறான். தகப்பனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் சூழ்ச்சியாய் செயல்படுகிறான். அதனுடைய முடிவு, தகப்பன் கேட்ட உடனே இவன் தேவனுக்கு பயந்தவன், அப்படியே சிங்காசனத்தை பிள்ளட்டை விட்டுட்டு இவர் பெருங்காலம் நடந்து போறாரு. ஆனால் அந்த அனுபவம் பாருங்க, அழுதுகிட்டே போறான். இவர் நினைச்சிருந்தா பிள்ளைய ஒரு நிமிஷத்துல வெட்டியிருக்கலாம், ஒரே ஒரு செகண்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் தாவீது தேவனுடைய மனிதன். ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். நம்ம விட்டு கொடுத்தா, நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. கவனிக்கிறீங்களா? சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். நான் இது இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. தாவீது அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. கால்நடையா அழுதுகிட்டே போறாரு. ஆனா அவர் அழுதுகிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அழுதுட்டு போறேன், ஆண்டவர் என்னை இந்த எருசலேமுக்கு மறுபடியும் திரும்பி கொண்டு வர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவர் போறாரு. அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனா நீங்க அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அப்சலோம் மரிக்கிறான். ஆனால் மறுபடியும் தாவீது எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். திரும்படியும் அதே ராஜ்யத்தை அவர் சுதந்தரிக்கிற அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீரூற்றாய் மாற்றிவிடும். நீரூற்று என்பது என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீரூற்று என்பது என்ன தெரியுங்களா? நீங்க ஆழத்துல தோண்டும் பொழுதுதான் அந்த நீரூற்று. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நமக்கு நீரூற்றை கொண்டு வருகிறதா? இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுங்களா? எப்படி அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம அழுதிருப்போம். அழுகையின் வாழ்க்கை. ஏசாயா 55 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்க பணத்தை கொடுக்கல, வந்து வாங்கி
இலவசமா சாப்பிடுங்க. வாசிங்க. நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என்ன அருமையா இருக்குது வசனம். பாத்தீங்களா? பணம் கொடுத்தாதான் சர்ச்சுக்குள்ள விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. காணிக்கை என்பது தேவனை ஆராதிக்கிறதுல ஒன்று. நீங்க காணிக்கை கொடுக்காட்டாலும் ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டோம். ஒரு நாள் ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டோம். கொடுக்காதவங்க இருக்கிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. அது உங்களுடைய விருப்பம். எங்க வேலை கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கணும். பாலும் தேனும். தேன் என்னது? தேன் என்னது? 19ஆம் சங்கீதத்தை பாசிங்க. உம்முடைய வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது. ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். தேன்ல டூப்ளிகேட் தேன் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதாம்? தெளி தேன். ஒரிஜினல் தேன் என்னது சொல்லுவாங்க? மலை தேன் சொல்லுவாங்க. மலையில எடுக்கிற தேன், மலை தேன். கர்த்தருடைய வேதம் அப்படிப்பட்டது. ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தாகமா இருக்கிறவர்களுக்கு. ஏன் ஆலயத்துக்கு இந்த பகுதியில் ஆண்டவருடைய கிருபையினால் நான் பெருமை பாராட்ட ஒண்ணு இல்லை, நம்ம சபையை நோக்கி நிறைய மக்கள் வராங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க வந்தா என்ன உண்டு? எங்களுக்கு சத்தியம் கிடைக்கும், வசனம் கிடைக்கும். ஆடல் பாடல்லாம் இங்க ரொம்ப இல்லை, ஆனா சத்தியம் வசனம், அந்த சத்தியத்துக்கு தான் வரேன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேனிலும் தேட்கூட்டில் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. அடுத்தது பால். பாலும் தேனும் அப்படிதானே போடப்பட்டிருக்கு. எங்க போயிட்டீங்க? ஏசாயா 55:1 விலையின்றி பணமின்றி வந்து திராட்சரசத்தையும் பாலையும் பெறுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பால் என்னது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த பாலுக்கு பேர் என்னது? களங்கமே இல்லாத ஞானப்பால். திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாலை நீங்க ஒழுங்கா குடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதமான ஆரோக்கிய குறைவு ஏற்படாது. வேத வசனம் நமக்கு அவ்வளவு அருமையானது. அதுதான் இந்த சபையில சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதையும் கேட்டு சத்தியத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்றவங்கள நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதை கேட்டு வாழ்கிறவர்கள் நீங்க நல்ல ஆரோக்கியமா வாழலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பால்ல தான் சொல்றேன், இது கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் போகும் பொழுது நீங்கள் அதை உருவ நடப்பீர்கள். தாவீது இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தார். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, அடுத்தது அழுகையின் பள்ளத்தாக்கு தாவீதுடைய வாழ்க்கையில. நல்லா கவனிங்க. ஒரு நாள் அந்த நாட்கள் அவர் வேட்டையாடிட்டு இருக்கிறாரு. மாமனார் துரத்தினார். ஒரு பக்கம் மகன் துரத்துறாரு, இன்னொரு பக்கம் மாமனார் துரத்துறாரு. தாவீதுடைய லைஃபை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சொந்த பந்தங்களாம் சில நேரம் நம்மளை துரத்தி தான் அடிப்பாங்க போல இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போ பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில சொந்த மாமனுக்கு பயந்து அவர் காடுகள் இருக்கிறாரு. அவரோட 600 பேர் இருக்கிறாங்க. 600 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடணும், 3 வேளை போடணும். தாவீதை நம்பி வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அங்கங்கே போய் எங்கேயாவது கொள்ளை அடிச்சுட்டு தான் வருவார். வேற வழி இல்லை, கொள்ளை அடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவார். ஒரு நாள் கொள்ளை அடிச்சுட்டு வர்றாரு. கொள்ளை அடிச்சுட்டு வந்து இங்கே வந்தா இங்கே அவருடைய மனைவி எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, பொருள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, இருக்கிற இடத்த தீ கொளுத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, வந்து பார்த்தா எல்லாம் சாம்பலா இருக்குது. மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம். சத்தமிட்டு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். யோசித்து பாருங்க, அந்த வாழ்க்கைய யோசித்து பாருங்க. பக்கத்துல தேட்டுறதுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான அனுபவம். கவனிக்கிறீங்களா அந்த பகுதியை? இப்படிலாம் வந்துச்சுன்னா
நம்மால் உடனே என்ன செய்வார்னா, உடனே எடுடா கயிறு எடுத்து, நான் எதுக்கு நீ நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு இவர் என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு தூக்கு போடணும்னு நினச்சிருவாரு. இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் ஒருத்தருக்குள்ளேயும் வரக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்க. பிரச்சனை வரும். தூக்கு போடுறது தீர்வு இல்லை. தூக்கு போட்டு செத்தீங்கன்னா நரகத்துக்கு டைரக்டாக போயிடுவீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காத்த விசுவாசம் எல்லாம் கெட்டு போயிடும். ஆகவே அது தீர்வு அல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை வாசிங்க. இவனோட கூட போனவங்களும் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தோன்னே இவனை கல்லெறிஞ்சு கொண்டுறணும், இவனை போய் நம்பி வந்தனே அப்படின்னு சொல்லி கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லெறியணும்னு நினச்சிட்டாங்க. அப்போ தன்னோட அவங்களுக்காக தான் கூட வந்து கஷ்டப்பட்டது. ஆனால் திடீர்னு அவங்களும் கல்லெறியும் போது தாவீது சோர்ந்து போகல, தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தான். என்ன சொல்லியிருப்பார்? என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர்ட்ட விசாரிக்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ தொடர்ந்து போ. இருக்கிற இந்த சோர்ந்து போன ஆட்களை வச்சுட்டு தொடர்ந்து போனினா அவங்க அத்தனை பேரையும் பிடிச்சிருவேன். அங்கே போன ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் எல்லாவற்றையும் வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் 18-19 அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும், அவருக்கு 2 மனைவி வேற, 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு இப்பொழுது எதுவாய் மாறிடுச்சு? உருவ நடந்து நீரூற்றாய் மாறிவிட்டது. அடுத்த சில வசனங்களை வாசித்து அமலேக்கியனுக்கு உள்ளதையும் பிடிச்சிட்டு வந்தார், அவங்ககிட்ட உள்ளதையும் பிடிச்சிட்டு வந்தார். அதுக்கு பேர் கொள்ளை. அதையும் கொண்டு வந்துட்டாரு. இழந்தது விட கர்த்தர் அவருக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்க உருவ நடக்கும் பொழுது அது உங்களுக்கு நீரூற்றாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இதனுடைய செய்தியில நாம் பார்க்கும் பொழுது அடுத்தது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறார்கள். அவர்கள் இப்போ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்தவர்கள் யாராய் மாறுகிறார்கள்? பலத்தின் மேல். என்னன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு முறையும் அந்த மரம் எப்போ ஸ்ட்ராங் ஆகுனா, 4 பக்கம் காற்று அடிக்கும் போது மரம் விழாது. அப்படியே ஆடி 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 வேறு என்ன பண்ணிடும்? இன்னும் ஆழமாக போகும். அதனால இந்த மரம் என்ன செய்யாது? விழாது. ஆமே, நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? 4 பக்கம் உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா கர்த்தர் நல்லா உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 4 பக்கம் மனுஷர் உங்களை பிடிச்சு தள்ளுறாங்களா, திட்டுறாங்களா? முன்னால போனா உதைக்குது, பின்னால போனா கடிக்குது. சொல்லுவாங்களே, முன்னால போனா கடிக்குது, முன்னால போனா உதைக்குதா என்னமோ, சரி கடிக்குது. எப்படியோ வலது பக்கம் இடது பக்கம் முன்ன பின்ன எல்லா பக்கமும். அதான் பவுல் சொல்றாரு, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன் ஆனால் ஒடுங்கி போவதில்லை. ஆமே, நீங்க 4 பக்கம் உங்களை அடிச்சாலும் நம்ம நீதிமான் பனையை போல செழிப்பான். புரியுதா? இதுதான் அனுபவம். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அப்புறம் எங்க வந்து நிற்பாங்களாமா? சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சியோனிலே வந்து நிற்பார்கள். சியோன் என்பது என்ன தெரியுமா? ஜாயின் அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்குது. ஹோலி பிளேஸ், கிங்டம் ஆஃப் ஹெவன், அப்புறம் ஹையஸ்ட் பாயிண்ட். சியோன் என்பது என்னன்னா, இன்னைக்கு சியோன் மலை இருக்குது. லிட்ரலா எருசலேமில் அந்த சியோன் மலை இருக்குது. அதற்கு பேர் என்னன்னா ஹோலி பிளேஸ். சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் பெரியவர், நமது தேவன்
மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். பாருங்க, வடிப்பமான ஸ்தானம், வடிப்பமான, அதுக்கு அப்படின்னு என்ன போட்டிருக்குது? பியூட்டிஃபுல் ஃபார் சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துருக்கோமா? வடிப்பமான. இந்த இலங்கை தமிழர்கள் பேசுவாங்க, ரொம்ப வடிவா இருக்கிறாங்க அப்படின்னு. என்னது? அழகா இருக்கிறாங்க அப்படின்னு. ஜைன் அப்படி இருக்குமாமா, வடிப்பமான ஸ்தானம், பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள் அப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த சியோன் மலை அவ்வளவு அழகான இடமா. இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வருகிறவர்களுக்கு கடைசியாய் கர்த்தர் வைத்திருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன், லாஸ்ட் ஸ்டேஷன் என்ன தெரியுமா? ஜைன், சியோன். எல்லாரும் சொல்லுங்க, சியோன். சியோன். அந்த சியோனுக்கு அவர்கள் என்ன செய்வார்களாம்? வருவார்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? சியோன் என்பது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எதை குறிக்கிறது? வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 12:22 வாசிங்க. எபிரேயர் 12:22. நீங்களோ, பாருங்கள், நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற, ஹல்லேலூயா, அதை எவ்வளோ நீங்கள் எங்க சியோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சியோன் என்னென்னு அங்க விவரித்து சொல்லுகிறார். இதை ஒவ்வொன்றும் விவரிச்சா பெரிய பெரிய பிரசங்கம். வந்து சேர்ந்தீர்கள். அருமையானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட இடத்திற்கு தான் நம்மை கொண்டு போக போகிறார். ஆமே. இந்த உலக வாழ்க்கையை குறித்து கவலைப்படுறீங்களா? கண்ணீரின் பள்ளத்தாக்க குறித்து கவலைப்படுறீங்களா? நீங்க கண்ணீர் விட வேண்டாம். அதை நடந்து போங்க. நம்ம நடந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற போகிறோம். வெற்றியின் மேல் வெற்றி பெற போகிறோம். யாருமே தோத்து போக கூடாது. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலன் எப்படி வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் வருகிற பலன். ஆமே. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை சியோன் இடத்திற்கு கொண்டு வரும்படியாய். கண்ணீரின் பள்ளத்தாக்கா? கவலைப்படாதீங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. கண்ணீருக்கு முடிவுண்டாக்குகிற ஒரு தேவன் உண்டு. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் உண்டு. கண்ணீரை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். நீ சோர்ந்து போனாயோ? நீ அது நடக்க போகிறாய். இப்பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு பலன் தர போகிறார். இதுவரை நீ கண்ணீரில் இதோட முடிந்தது நீங்க நினைக்கலாம். இப்பதான் நீங்க நடந்து தோல்வி அல்ல, ஜெயத்தின் மேல் ஜெயம், பலத்தின் மேல் பலன். நான் சியோனில் நிற்பேன். அந்த ஹை பிளேசஸ், அந்த உயர்ந்த இடத்துல நிற்பேன். ஹல்லேலூயா. கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறவர். ஓ ஜீசஸ். நடக்கணும். நடக்கும். உங்க வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தர் அதை கொண்டு வருவார். ஒரு நீரூற்றை காண வைப்பார். கண்ணீரில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுக்க போகிறார். அது நீரூற்று, சுரக்கும் நீரூற்று. அது ஆழத்திலிருந்து அற்புதமாய் வரும். கற்பாறையிலிருந்து நீரூற்று கடந்து வரும். வரக்கூடாத இடத்திலிருந்து வரும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கடினமான இடத்திலிருந்து முடியாத என்பதை முடிய வைக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. எங்கு ஆண்டவரே வறண்டு இருக்கிறதோ அந்த வறட்சியில இப்பொழுது நீரூற்று தோன்றுவதாக, நீரூற்று தோன்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேனப்பா. ஓ ஹல்லேலூயா.
அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் திறக்கப்படட்டும். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நீரூற்றை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை காண்பார்களாக. Thank you Jesus.